வணக்கம். திரும்பி வந்தாச்சு. இன்னைக்கு 3வது குறளுக்கு போகலாமா? தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு. ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு. ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இதுக்கு என்ன அர்த்தம்? இறந்த முன்னோர்கள், தெய்வம், விருந்தினர்கள், தன்னை சார்ந்த சுற்றத்தினர் அனைவரையும் தவறாமல் பேணி காக்க வேண்டியது ஒரு இல்வாழ்வானின் மிகச்சிறந்த கடமையாக கருதப்படுகிறது. 4வது குறளுக்கு போகலாமா? பழி அஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. பழி அஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. வழி எஞ்சல் எந்நான்றும் இல். பழி அஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. வழி எஞ்சல் எந்நான்றும் இல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தாக்கா, இயல்பான நடைமுறையில் பழி பாவங்களுக்குரிய செயல்கள்னு இருக்குது. நடைமுறையில் நம்ம பார்க்கறது இது நல்லது, இது கெட்டது என்று நம்ம தெரிஞ்சு நாம் செய்கிறோம். நல்ல விஷயங்களை பகுத்து அறிகின்றோம், தீய விஷயங்களை செய்வதற்கு நாம் அஞ்சுகிறோம். இதுதான் பழி அஞ்சுதல். இது மாதிரி நல்ல விஷயங்களையே எடுத்துக்கொண்டு பழி பாவங்களுக்கு அஞ்சி தன்னுடைய வாழ்க்கையை இயல்பாக சிறப்பாக நடத்தக்கூடிய ஒருவனுக்கு எந்த காலத்திலும் எந்த விதமான துன்பமும் வரப்போவது இல்லை என்பதே இதன் பொருளாகும். இன்னைக்கு 2வது நாள் 2 குறள் படித்தாச்சு. நாளைக்கு பார்ப்போமே.